ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகம் முழுவதும் கிராம ஊராட்சி செயலாளருக்கான வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் அப்படியே சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்குது பாருங்கள். வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், அதில் எல்லாத்தையுமே வந்து ஃபார்வர்ட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். tnrd.tngovernment.in இதான் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு முதல்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிராம ஊராட்சி செயலாளர் வேலைவாய்ப்பு அப்ளை பண்ணுறதுக்கு 2 லிங்க் கொடுத்துருக்காங்க. செகண்டாக இருக்க பாருங்கள், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, அதாவது தமிழக அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து கிராம ஊராட்சி செயலாளருக்கான வேலைவாய்ப்பு தாங்க கொடுத்துருக்காங்க. மாவட்ட அளவில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே கொடுத்துருக்காங்க. சென்னையை தவிர்த்து மீதி இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இருக்குங்க. இப்போ இந்த வேலைவாய்ப்பு தகுதி என்ன, அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,900 ரூபாய் ஸ்டார்டிங்கில் கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக போக போக 50,400 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்க போகுது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரி வந்து 18 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். பிசி முஸ்லீம், டிஎன்சி, எம்பிசிக்கு வந்து 18 வயசுலேருந்து 34 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி/எஸ்டி ஆதரவற்ற விதவைக்கு வந்து 18 to 37 கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தா 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதேமாரி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் ஜென்ரலில் 18 to 50, பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி/எஸ்டி 18 to 55 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாங்க. டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1483 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸாக உங்களுக்கான எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எந்த இனசூழ்ச்சி முறை அப்ளை பண்ணலாம், அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமான இன்ஃபர்மேஷன், கல்வி தகுதி. ஸோ நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணாவே போதுமானதுங்க. 10th பாஸ் பண்ணால் போதுமானது. விண்ணப்பதாரர் குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழி படித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் மொழி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா போதுமானது. 8th வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் வந்து 100 ரூபாய். அதாவது ஜென்ரல் கேட்டகரி பிசி, எம்பிசிக்கு 100 ரூபாய், எஸ்சி/எஸ்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு 50 ரூபா மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதுமானது. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 9/11/2025 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல உங்களுக்கான கல்வி தகுதிக்கான சர்டிஃபிகேட், உங்களுக்கு 10th மார்க் ஷீட் அட்டாச் பண்ணணும், ஜாதி சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும். முன்னுரிமை இருக்குது, அதாவது நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்க அல்லது விதவையாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும். இதை தவிர்த்து உங்கள் ஃபோட்டோ, சிக்னேச்சர், இந்த 5 டாக்குமெண்ட்ஸை மட்டும்தாங்க அப்லோட் பண்ண போகிறீங்க. ஸோ இனசூழ்ச்சி, வயது மற்றும் கல்வி தகுதி எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இதுதாங்க. ஸோ இதில் போயிட்டு தான் அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். இந்த வேலைக்கு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது குறித்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்தேன். அந்த வீடியோ பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி பேமெண்ட் ஏதாச்சும் பெண்டிங்கில் இருக்குது அந்த மாதிரி இருக்கவங்க வியூ அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி ஸோ பேமெண்ட்கான ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக வேக்கன்சி பற்றி இந்த இடத்துல வியூ அட்வர்டைஸ்மெண்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். பட் இன்னமும் வந்து பார்த்தா அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்டை கிளிக் பண்ணி ஷோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டான நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகுங்க. பட் இன்னமும் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. காலையில் பார்க்கும்போது ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் அப்டேட்டில் இருந்துச்சு, பட் இப்போ வந்து அது கூட இல்லைங்க. பட் அப்டேட் பண்ணிடுவாங்க, கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி தான் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. போக போக எல்லா டிஸ்ட்ரிக்டோட நோட்டிஃபிகேஷனுமே இந்த வெப்சைட்டில் கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எந்த இனசூழ்ச்சி முறை அப்ளை பண்ணலாம், அதை மட்டும்தான் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே காமன் நோட்டிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியது கிடையாது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இதில் வியூ டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஓப்பன் ஆகும். இதில் வந்து பாருங்கள், இப்போ அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா மொத்தமாக 33 வேக்கன்சி.
அதில் பிசிக்கு எவ்வளோ வேக்கன்சி, பிசி முஸ்லீம் எவ்வளோ, ஜென்ரலுக்கு எவ்வளோ, எம்பிசி டிஎன்சி எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்சிஏக்கு எவ்வளோ, எஸ்டி எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. இதை தவிர்த்து பெண்களுக்கு மட்டும் எவ்வளோ வேக்கன்சி, ஆண்கள் பெண்கள் 2 பேரும் சேர்த்து எவ்வளோ வேக்கன்சி அந்த மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது பெண்களுக்குன்னு தனியாக ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க, பட் ஆண்களுக்குன்னு தனியாக ரிசர்வேஷன் கிடையாதுங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது முக்கியமான இன்ஃபர்மேஷன். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதேமாரி ரிசர்வேஷன் மேக்ஸிமம் நீங்கள் அப்ளை பண்ண சொல்லி ரிசர்வேஷன் உங்களுக்கு இருக்கா இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அப்ளிகன் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான கைட்லைன்ஸ், அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது விண்ணப்பதாரர்கள் இணைய வழி ஆட்சேர்ப்பு படிவத்தை நிரப்புவதற்கு முன் விண்ணப்பிக்கும் மாவட்டங்களால் வழங்கப்படும் விரிவான விளம்பரத்தை படிக்க வேண்டும். விரிவான விளம்பரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பதவிக்கு நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச தேவையான தகுதிகள் உங்களிடம் இருப்பதாக நீங்கள் திருப்தி அடைந்தால் மட்டுமே இணைய வழி விண்ணப்பத்தை நிரப்ப தொடரவும், இல்லையெனில் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பம் ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்னா மட்டும் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு முறை செலுத்தப்பட்ட கட்டணம் எந்த சூழ்நிலை கொண்டும் திருப்பி செலுத்தப்பட மாட்டாது. நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்ப ரிட்டர்ன் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அனைத்து விண்ணப்பதாரர்களின் தகுதிக்கான தீர்மானிப்பதற்கான தேதி இணைய வழி ஆட்சேர்ப்பு படிவத்தை சமர்ப்பதற்காக பரிந்துரைக்கப்பட்ட இறுதி தேதியாக இருக்கும். ஓகே, ஸோ அதாவது உங்களுடைய கல்வி தகுதி, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே எந்த ஏஜ் படி நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படின்னா இன்றைய தேதி 10/10/2025 இன்றைய தேதியிலேருந்து தான் உங்களுக்கான ஏஜ் மீட்டாக இருக்கட்டும், குவாலிஃபிகேஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே கணக்கு எடுத்துப்பாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. தவறான தகவல் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு இன்ஃபர்மேஷன் எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் முக்கியமான இன்ஃபர்மேஷன், விண்ணப்பதாரர்கள் ஒரு மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பதவிக்கு ஒரே ஒரு இணைய ஆட்சேர்ப்பு விண்ணப்பத்தை மட்டுமே சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு அப்ளிகேஷன் மட்டும் போடுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்ட்டு இன்னொரு பதவிக்கு அப்ளை பண்ணுறாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க, ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் போட பாருங்கள். ஏன்னா அதுவே போதுமானது. மேபி நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள், உங்கள் விருப்பம் தான். பட் நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ஒருவேளை நீங்கள் இப்போ 2-3 டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 3 டிஸ்ட்ரிக்டும் ஒரே நாளில் இன்டர்வியூ வச்சுட்டாங்க அப்படின்னா உங்களால் 3த்துக்கும் போக முடியாது. மேபி எல்லா டிஸ்ட்ரிக்டும் ஒரே நாளில் இருக்குமான்னு டவுட்டு தான். பட் ஒருவேளை அப்படி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். பட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 3-4 டிஸ்ட்ரிக்ட் கூட அப்ளை பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. பட் ஓன் ரிஸ்கில் தான், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு நேரத்தில் கூட உங்களுக்கு நேர்காணல் நடக்கலாம். ஓகே, பரிந்துரைக்கப்பட்ட அத்தியாவசிய தகுதிகள் குறைந்தபட்ச தகுதியாகும். குறைந்தபட்ச தகுதியில் இல்லாத விண்ணப்பதாரர்கள் ஆட்சேர்வு தேர்வு நேர்காணலுக்கு அழைக்க தகுதியற்றவர்கள் ஆவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் விண்ணப்பத்தில் கூறப்பட்டுள்ள அனைத்து அறிக்கைகளுக்கும் விண்ணப்பதாரர்கள் அறிவுக்கு உட்பட்டு உண்மையாக இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இதாங்க பேசிக் இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இன்ஃபர்மேஷன். ஒவ்வொரு டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளோ ரிசர்வேஷன் என்ன கேட்டகிரி அதெல்லாம் கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாரி இன்னொரு இன்ஃபர்மேஷன், இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டில் 33 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 33 வேக்கன்சியும் எந்தெந்த ஊராட்சி ஒன்றியம் அப்படின்றதும் அவங்க சொல்லலைங்க. அதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஏன்னா எந்தெந்த ஊராட்சி ஒன்றியம் சொன்னாங்க அப்படின்னா தான் உங்களால் இந்த ஊருக்கு வேக்கன்சி இருக்குது போல் அப்படின்னு நம்ம தெளிவாக அப்ளை பண்ண முடியும். பட் இருந்தாலும் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் 2 டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்லேயே அப்டேட் பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்லையும் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க. ரெகுலராக உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டையும் செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. இப்போ வந்து பாருங்கள், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அப்ளிகேஷன் அதை இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வியூ கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதாவது தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஸோ எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா 50 வேக்கன்சி. அந்த 50 வேக்கன்சியும் எந்தெந்த ஊராட்சி ஒன்றியத்தில் வேக்கன்சி இருக்குது அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பர்கூர் ஊராட்சி ஒன்றியத்தில் 6 வேக்கன்சி, ஒசூரில் 3, காவேரிப்பட்டினம் 8, இந்த மாதிரி ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்திலும் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல மூவ் தான். இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து எந்தெந்த ஊரில் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க சொந்த ஊரில் இருக்கும்போது இன்னும் முயற்சி பண்ணி அந்த வேலைக்கு அப்ளை பண்ண பார்ப்பாங்க. அதேமாரி வந்து பாருங்கள், உங்களுக்கு நாகப்பட்டினம் அங்கேருந்தும் கொடுத்துருக்காங்க. ஸோ வேக்கன்சிக்கான இன்ஃபர்மேஷன், அதாவது இதில் வந்து பாருங்கள் எவ்வளோ ஊர் மொத்தமாக 18 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் கீழே ஒரு வட்டாரத்தில் இந்த 3 கிராம ஊராட்சிகளில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நாகப்பட்டினம் வட்டாரத்தில் 3 இடங்களில் இருக்குது, தலைஞாயிறு வட்டாரத்தில் இந்த 4 இடத்துல இருக்குது, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்டும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் வராமலும் போகலாங்க. அதுக்கு நீங்கள் உங்களுடைய தாலுக்கா ஆஃபீஸில் போயிட்டு அந்த பிடிஓ அலுவலகத்தில் போயிட்டு
நம்ம தாலுக்கில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்போ நீங்கள் டேரெக்டாக தான் கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதேமாரி பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க ரெகுலராக, நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டும் வந்து செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எந்தெந்த இடத்துல வேகன்சி கிடைக்குது அப்படின்னு எனக்கு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்கு நம்முடைய சேனலாக இருக்குது பாருங்கள், வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், ட்விட்டர் எக்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா அப்டேட்டுமே எல்லாம் ரெகுலராக அப்டேட் பண்ணுறோம். அதை நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்தாச்சு, தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தா எவ்வளோ வேகன்சி வேணாலும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுங்க. நீ மல்டிபிள் டிஸ்ட்ரிக்கும் அப்ளை பண்ணலாம். அது உங்களுடைய ஓன் ரிஸ்க்கை பொறுத்து இருக்குதுங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா பல வருஷம் கழித்து இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல பதவி தாங்க. ஏன்னா அந்த கிராம ஊராட்சி ஃபுல்லாக நீங்கள் தான் மெயின்டைன் பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல போஸ்டிங் தான், நல்ல பதவி தான். அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் எப்போ வரும் அப்படின்னு தெரியாது. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி வேலையை வந்து வாங்க பாருங்கள். ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ஜாப் பற்றி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் வருது அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அதுக்கு எல்லாமே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.